அன்புக்குரிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 14 ஜாவா ஸ்கிரிப்ட் அறிமுகம். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளில் எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வேரியபிள் நம்பர் 1ல் 15 வேல்யூ அசைன் ஆகிருக்குது. நம்பர் 2ல் 50 65 ஒரு வேல்யூ வந்ததில் அசைன் ஆகிருக்குது. ஓகே, இதை பற்றி விளக்கிக்கிறாங்க. வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் மதிப்பிருத்தும் போது இடப்பக்கத்தில் மாறிகளை உள்ளுரையாக அறிவிக்கப்படலாம். நோட் பண்ணிக்க, ஜாவா ஸ்கிரிப்டில் மாறிகளை அறிவிக்கும் போது இடப்பக்கத்தில் என்ன பண்ணலாம், அது உள்ளுரையாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது, ஜாவா ஸ்கிரிப்ட் மாறிகள் அறிவிக்கப்படும் போது தரவணத்தை தெரிவிப்பது அவசியமில்லை. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது என்ன வகையான மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத மாறி அறிவிக்கும் போது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் மாறிகளுக்கு தரவணம் கொடுக்கப்படவில்லை எனில் அந்த மாறி முதலில் எந்த தரவை ஏற்குமோ அதன் மதிப்புக்கேற்ப மாறியின் தரவணம் அமையும். மேலும் நிரல் பகுதியில் வேறு ஏதேனும் மதிப்பு அந்த மாறியில் ஏற்றால் அதற்கேற்ப மாறியின் தரவணம் மாற்றியமைக்கப்படும். நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன வகையான மதிப்புகளை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தரவணம் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம 100ன்னு ஒரு முழு எண் கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி முழு எண் மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது இதே வேல்யூங்கிற மாதிரிக்கே ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். இந்த மாதிரி என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கொள்ளும். ஓகே, நம்ம என்ன வகையான மதிப்புகளை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தரவணம் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது ஜாவா ஸ்கிரிப்ட் லிட்ரல்ஸ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் நிலையுறுக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மூலக்குறி முறையில் மாற்ற முடியாத மதிப்பை ஏற்கும் மாறியை நிலையுறு என்பர். அதாவது ஒரு சோர்ஸ் கோடில் அதாவது ஒரு மாறியினுடைய மதிப்பை மாற்ற முடியாது இருந்தால் அதற்கு பேரு தான் நிலையுறு அப்படின்னு சொல்லக்கூடியது. மாறிகளுக்கு முதன்மை மதிப்பிருத்தும் நிலையுறுக்கள் பயன்படுத்தப்படுகிறது. முழு எண், மிதப்பு, குறியுறு, சரம் மற்றும் பூலியன் போன்றவை மதிப்புகளாக இருக்கலாம். ஒரு மாறியினுடைய மதிப்பு நிலையுறுக்கள் எப்படி இருக்கலாங்கிறான், முழு எண்ணாக இருக்கலாம், மிதப்பு புள்ளி மதிப்பாக இருக்கலாம், குறியுறு மதிப்பாக இருக்கலாம், சரமாக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம். இதில் எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதை எப்படி மதிப்பிருத்தப்பட்டது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, அதாவது ஒரு நிலையுறு அப்படிங்கிறத எதை வச்சு நாம் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேறுங்கிறது கீவேர்டு, இன்ட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இன்டிஜர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கீவேர்டை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மூலக்குறி முறையில் இதனுடைய 250ங்கிற மதிப்பை மாற்ற முடியாது. இது முழு எண் மதிப்புகளை எடுத்துக்கொள்ளும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கான்ஸ்டன்ட், மிதப்பு புள்ளி, இது 250.85ன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ இது இந்த ஃப்ளோட் கான்ஸ்டன்ட்ல என்ன பண்ணால் மிதப்பு புள்ளி எண்களை எடுத்துக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். அடுத்தது கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல சிங்கிள் லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்குறோம், ஏ பி இந்த மாதிரி கொடுக்குறோம். கேரக்டர் எல்லாமே நம்ம எப்படி அறிவிக்கோம்னா சிங்கிள் கோட்டில் சொல்லணும். இது கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்தது வேரியபிள் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், இது ராமன் ஒரு பெயர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்ட்ரிங் எல்லாமே டபுள் கோட்டில் சொல்லணும். ஓகே, அது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். அடுத்தது பூலியன் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எஸ் ஆர் நோன்னு சொல்லக்கூடியது, அது பூலியன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஜாவா ஸ்கிரிப்டில் இடம்பெறக்கூடிய நிலையுறுக்கள். அது முழு எண்ணாக இருக்கலாம், மிதப்பு புள்ளி எண்ணாக இருக்கலாம், அதே மாதிரி குறியூர் எண்ணாக இருக்கலாம், சரங்களாக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம். அதை இந்த இடத்துல இதன் மூலமாக உங்களுக்கு விளக்கிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களே ஜாவா ஸ்கிரிப்டினுடைய இனமாற்றம், டைப் கேஸ்டிங் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தரவண வகையிலிருந்து வேறொரு தரவண வகையாக மாற்றியமைக்கும் செயல்பாட்டை இனமாற்றம் என்பர். இனமாற்றம்னா என்னன்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு தரவணத்திலிருந்து இன்னொரு தரவணத்துக்கு மாற்றியமைக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு என்ன பேருனா இனமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. இதை மாற்றம் என்றும் கூறுவர். ஜாவா ஸ்கிரிப்டில் 2 வகையான இனமாற்றம் இடம்பெறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் 2 வகையான இனமாற்றம், ஒன்று உள்ளுறை இனமாற்றம், இன்னொன்று வெளிப்படை இனமாற்றம். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, உள்ளுறை இனமாற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரல் பெயர்ப்பியே ஒரு தரவணத்தை மாற்றி அமைக்கிறது உள்ளுறை இனமாற்றம். வெளிப்படை இனமாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக ஒரு டேட்டா டைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகே, வெளிப்படை இனமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாறியில் அமைக்கப்பட்டுள்ள தரவின் மதிப்புக்கேற்ப மாறியின் தரவினம் உள்ளுரையாக மாற்றப்படும். நாம் என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தரவணம் மாற்றி அமைக்கிறதுக்கு பேர் தான் உள்ளுரை இனமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்க இதையெல்லாம்.
அடுத்து மாணவர்களே, ஜாவா ஸ்கிரிப்டின் செயற்குறிகள். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன செயற்குறிகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன செயற்குறிகள் கொடுத்திருக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஒரு செயற்குறி செயலேற்பிகளின் மதிப்புகளை இணைத்து மற்றும் அவற்றை செயல்படுத்தி ஒரு புது மதிப்பை தரும். ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள கணித கோவைகள், ஒப்பீட்டு கோவைகள், தருக்க மதிப்பீட்டு கோவைகளும் செயற்குறிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செயற்குறிகள் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு செயல்பாட்டை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். அது வந்து கூட்டுறதா இருக்கலாம், கழிக்கிறதா இருக்கலாம், பெருக்கிறதா இருக்கலாம், வகுத்தலா இருக்கலாம். இதற்கு எல்லாமுக்குமே நாம் ஒரு குறியீட்டை பயன்படுத்துவோம். இப்போ 2 மதிப்புகளை கூட்டணும் அப்படின்னா கூட்டல் குறி பயன்படுத்துவோம், பெருக்கணும்னா அந்த ஸ்டார் மார்க் குறி பயன்படுத்துவோம், வகுக்கிறதுனா ஸ்லாஷ் பயன்படுத்துவோம், கழிக்கிறதுனா மைனஸ் குறி பயன்படுத்துவோம். அந்த குறிக்குத்தான் என்ன பேருன்னா செயற்குறின்னு பேரு. அப்போ அந்த செயற்குறி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மதிப்புகளை கூட்டணும் அப்படின்னா 2 மதிப்புகளை கூட்டுறதுக்கு அந்த பிளஸ்ங்கிற செயற்குறி பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கழிக்கிறதுக்கு அந்த மைனஸ்ங்கிற செயற்குறி பயன்படுகிறது. அப்போ மைனஸ், பிளஸ், இன்ட்டு, ஸ்லாஷ் இது எல்லாமே இதுக்கு பேர் என்னன்னா செயற்குறின்னு பேரு. ஆனால் மதிப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இப்போ ஏ பிளஸ் பிங்கிறோம், ஏங்கிறது ஒரு மதிப்பு, பிங்கிறது ஒரு மதிப்பு, அந்த பிளஸ்ங்கிறது செயற்குறி. ஏயும் பியும் இரண்டுக்கு என்ன பேருன்னா செயலேற்பிகள் அப்படின்னு சொல்லி பேரு. அதுக்கு என்ன பேரு? செயலேற்பி. இங்கிலீஷில் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளஸ் செயற்குறிக்கு ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலேற்பின்னு சொல்லலாம், வினையேற்பின்னு அதை வந்து நாம சொல்லலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. இந்த செயற்குறிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணித கோவைகள், ஒப்பீட்டு கோவைகள், தருக்க கோவைகள் இதில் எல்லாமே வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள சொற்றொடர்கள் கோவைகளாகும். இவற்றை ஜாவா ஸ்கிரிப்ட் நிரல்பெயர்ப்பி இயக்கி மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய அந்த சொற்றொடர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன், அதாவது கோவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம் ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம், சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்கிறோம், அது ஒரு எக்ஸ்பிரஷன். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா கோவை அப்படின்னு சொல்கிறோம். தரவணத்தை நேரடியாக நிலையுறுக்களாக அல்லது மாறிகளில் கூட்டல் கழித்தல் போன்ற எளிமையான செயற்குறிகள் கொண்டும் கோவைகளை அமைக்கலாம். ஒரு கோவை என்பது நிரல் பகுதியாகும். ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒரு நிரலினுடைய ஒரு பகுதி. இதை இயக்கும்போது அந்த மொழியின் தரவணத்தில் அமையும். ஒன்று அல்லது பல மாறிகளை செயற்குறிகளை கொண்டு இணைத்து கோவைகள் அமைக்கப்படும். ஒரு கோவைகள் எப்படி அமைக்கலாம்? அதாவது ஒன்று அல்லது அதற்கு பல மாறிகள் இடம்பெறலாம், மாறிலிகள் இடம்பெறலாம், அதில் செயற்குறிகள் வந்து இடம்பெற்று செயற்குறிகளையும் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோவை வந்து நாம அமைக்கிறோம். கோவைகளை இயக்கினால் இறுதி மதிப்பு கிடைக்கும். எல்லா கோவைகளையும் இயக்கினால் இறுதி மதிப்பு கிடைக்கும். எல்லா கோவைகளும் இறுதி மதிப்பு முழியன் அல்லது மிதப்பு புள்ளி மதிப்பு அல்லது பூலியன் மதிப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களே, அதில் என்னென்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, கோவைகள் இருக்குதுன்னா கணித கோவைகள், ஒப்பீட்டு கோவைகள், தருக்க கோவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. கோவைகள் வந்து 3 வகைப்படும். ஓகே, அதில் கணிதம், ஒப்பீடு, தர்க்கம். ஓகே, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கணித செயற்குறிகள். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க என்ன அப்படிங்கிறது. இப்போ கணித செயற்குறிகள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, ஸ்லாஷ், மாடுலஸ். ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு தெரியும், மைனஸ் தெரியும். நாம் இன்ட்டுக்கு பதிலாக நாம் இங்கே நம்ம என்ன தான் பயன்படுத்துகிறோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஸ்டார் குறியீட்டை பயன்படுத்துவோம் பெருக்கலுக்கு பதிலாக. அடுத்து வகுத்தலுக்கு இந்த ஸ்லாஷை பயன்படுத்துகிறோம். அடுத்தது வகு மீதிக்கு இந்த மாடுலஸ் குறியீடு, அதாவது இந்த பர்சன்டேஜ் குறி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து வகு மீதிக்காக பயன்படுத்துகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வகுமீதின்னு அதனுடைய பொருள் கொடுத்துருக்குறாங்க, எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வேர் அப்படிங்கிறது வேரியபிள், சம்முங்கிறது வேரியபிளுடைய பெயர். இப்போ வேரியபிள் வந்து சொல்லணும்னா வேறுங்கிற கீவேர்டை பயன்படுத்தணும். ஈக்குவல் டு போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 20 + 120ங்கிறாங்க. அப்போ 20, 120 இரண்டை கூட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செயற்குறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பிளஸ் செயற்குறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், 20ம் 120ம் மதிப்பு. இந்த மதிப்புக்கு பேர் வந்து செயலேற்பி. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷில் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 20, 120 கூட்டக்கூடிய வேலையை தான் இந்த பிளஸ் செயற்குறி செய்யும். அப்போ இந்த 20, 120 கூட்டி 140ங்கிற மதிப்பை எதில் வந்து அசைன் பண்ணிக்கும்? சம்மில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு அதனுடைய விளைவு 140ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது மைனஸ். மைனஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் சொல்லியிருக்கிறாங்க. 20 - 120ங்கிற ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அப்போ 120லேருந்து 20ங்கிற மதிப்பு கழிக்கிறதுக்காக இந்த இடத்துல மைனஸ்ங்கிற ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க, செயற்குறியை பயன்படுத்துகிறாங்க. 20, 120ம் ஆப்பரண்ட், செயலேற்பி. ஓகே, அதனுடைய விளைவு 100. அடுத்தது
பெருக்கல். இப்போ 10 × 100ன்னு சொல்லிட்டு வேரியபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க. அப்போ 1000ங்கிறது இதனுடைய ப்ராடக்டில் வந்து அசைன் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது வகுத்தல். ரிசல்ட் ஈக்குவல் டு 100 - 522ங்கிறான். அப்போ 522 இந்த 100ஆல் டிவைடேட் பண்ணும்போது 5.22ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வேரியபிள் ரிமைண்டர் ஈக்குவல் டு 522 மாடுலஸ் 100 அப்படின்னா அது என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வகுத்தல் இந்த 522 100ஆல் வகுத்தா ஈவை ஆன்சராக சொல்லியிருக்கும். இது வந்து மீதித்தை ஆன்சராக சொல்லும். ரிமைண்டரை வந்து ஆன்சராக சொல்லும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பர்சன்டேஜ் குறி போட்டால் உடனே நீங்கள் வகுத்தல் நினச்சிட்டு 5.22ன்னு ஆன்சர் எழுதிடாதீங்க. இதனுடைய ஆன்சர் வந்து மீதித்தை ஆன்சர் எழுதணும். ரிமைண்டர் என்ன வருதோ அது ஆன்சர். 522 100ஆல் வகுத்தா என்னது மீதி என்ன வரும்? நம்மளுக்கு 22 தான் வரும். அப்போ அந்த 22 தான் வந்து ஆன்சராக நீங்கள் எழுதணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். நோட் பண்ணிக்கங்க. கணித செயற்குறைகளை பற்றி எழுதுகன்னு 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இதையே ஆன்சர் எழுதணும். 5 மார்க்லையும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வகுமீதி இது எல்லாமே சொல்லக்கூடிய இது எல்லாமே எதை ஆதரிக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இது எல்லாமே ஆதரிக்கும். எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான ஒரு நிரல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும். யூசிங் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கணித செயற்குறிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வாங்க இந்த நிரலை பார்க்கலாம். HTML ஹெட் டேக் சொல்லியிருக்கிறோம். அதில் டெமோ ப்ரோக்ராம் டு டெஸ்ட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறத டைட்டில் டேக்கில் கொடுத்தாச்சு. பாடி டேக்கில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு. டைப்பில் டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வேல்யூ 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் அதில் 522 அசைன் பண்ணுறோம். வேல்யூ 2ங்கிற வேரியபிள் நேமில் 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோன்னா document.writeUp அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் டேட்டா 1 பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அதாவது டேட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ 1 இருக்கக்கூடிய மதிப்பு பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அடுத்த document.writeUp ஃபங்க்ஷனில் டேட்டா 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ 2ல் இருக்கக்கூடிய மதிப்பு பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா 1ன்னு சொல்லிட்டு 522ங்கிற மெசேஜை நம்மளுக்கு அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். அதுக்கடுத்து இந்த டாக்குமெண்ட் ரைட்அப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம்னா டேட்டா 2ல் இருக்கக்கூடிய டேட்டா 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ 2ல் இருக்கக்கூடிய 10 வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே சம்னு ஒரு வேரியபிள், டிஃபரன்ஸ்னு ஒரு வேரியபிள், ப்ராடக்ட்னு ஒரு வேரியபிள், ரிசல்ட்னு ஒரு வேரியபிள், ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வேரியபிளை சொல்லிக்கிறாங்க. 5 வேரியபிளில் என்ன மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லிக்கிறாங்க. வேல்யூ 1ஐயும் வேல்யூ 2ஐயும் கூட்டி சம்மில் அசைன் பண்ணுறாங்க. அப்போ வேல்யூ 1ல் என்ன மதிப்பு நாம் அசைன் பண்ணியிருந்தோம்? 522. இங்கே 522ன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வேல்யூ 1ன்னு சொன்னால் 522ங்கிற இந்த மதிப்பு இங்கே இந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். அடுத்து வேல்யூ 2ல் என்ன மதிப்பு கொடுத்துருக்குறோம்? 10. இந்த இடத்துல 10 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 522 + 10 532ங்கிறது சம்மில் அசைன் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் டிஃபரன்ஸுங்கிற வேரியபிளில் வேல்யூ 1 - வேல்யூ 2. வேல்யூ 1ல் 522, வேல்யூ 2ல் 10. அப்போ 522ல் 10 மைனஸ் பண்ணால் என்னாகும்? 512ங்கிற மதிப்பு வந்து டிஃபரன்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து வேல்யூ 1 × வேல்யூ 2 இந்த 2ஐயும் பெருக்கி ப்ராடக்ட்டில் வந்து அசைன் ஆகிருக்கும். இப்போ 522 × 10 5220. 5220 மதிப்பு ப்ராடக்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிளில் என்ன மதிப்பு இருக்குன்னா வேல்யூ 1 வேல்யூ 2ஆல் டிவைடேட் பண்ணுறாங்க, வகுக்கிறாங்க. வேல்யூ 1 522, அதை 10ஆல் வகுக்கும் போது 5.22ங்கிற ஆன்சர், அதாவது ஈவத்தை ஆன்சராக சொல்லும்போது ரிசல்ட்டில் 5.22ங்கிற மதிப்பு இதில் அசைன் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு ரிமைண்டருங்கிற வேரியபிளில் வேல்யூ 1 மாடுலேட் பண்ணுறாங்க, வேல்யூ 2ஆல் வகுக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பர்சன்டேஜ் குறி போட்டிருக்கிறதுனால இது எப்படி ஆன்சராக சொல்லுன்னா 522 10ஆல் வகுக்கும் போது மீதி என்ன வரும் அப்படின்னா மீதி 2ங்கிற ஆன்சர் வந்து ரிமைண்டரில் அசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அந்த வேரியபிள்லாம் எப்படி மதிப்புகள் அசைன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இங்கே 2 வேரியபிளை பயன்படுத்துகிறாங்க. வேரியபிள் 1 வேரியபிள் 2 இந்த 2லையும் மதிப்பு அசைன் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்னு ஒரு வேரியபிள் சொல்லிட்டு 2 மதிப்பையும் கூட்டுறாங்க. வேல்யூ 1ல் இருக்கிறதையும் வேல்யூ 2ல் இருக்கிறதையும் கூட்டிக்கிறாங்க. அடுத்து டிஃபரண்ட்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 1லேருந்து வேல்யூ 2 கழிக்கிறாங்க. அடுத்து ப்ராடக்ட்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 1ஐயும் வேல்யூ 2ஐயும் பெருக்கி ப்ராடக்ட்டில் அசைன் பண்ணுறாங்க. அடுத்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 1 டிவைடேட் வேல்யூ 2, வேல்யூ 1 வேல்யூ 2ஆல் டிவைடேட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டில் அசைன் பண்ணுறாங்க. அடுத்து ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் அதில் வேல்யூ 1 மாடுலேட் பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, இந்த இடத்துல பர்சன்டேஜ் குறி போட்டிருக்குது மாணவர்களே, இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போல்லாம் வேல்யூ வேரியபிளில் அசைன் பண்ணியாச்சு.
இனி என்ன பண்ணுறாங்கன்னா அசைன் பண்ண வேரியபிள் எல்லாம் வந்து நாம் வெப் பேஜுக்குள்ளே கொண்டு வரோம், டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் ரைட் ஆப்புங்கிற செயற்குறை பயன்படுத்திக்கிறாங்க. இதை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டேக்கையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த சம் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்படின்னு சொல்லி வேரியபிள் சொல்லியிருக்கு. அதில் இந்த சம் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்படிங்கிறது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். சம்ங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ சம்மில் என்ன மதிப்பு இருக்கும்? 522 + 10 532ங்கிற மதிப்பை நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அதற்கு முன்னாடி என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு 532ங்கிற அந்த வேல்யூ சொல்லும். அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டு தான் நம்மளுக்கு 512ங்கிற செய்தி அந்த வேல்யூ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்படிங்கிற இந்த மெசேஜை சொல்லிட்டு தான் நம்மளுக்கு 5220ங்கிற அந்த வேல்யூ சொல்லும். அடுத்து ரிசல்ட் ஆஃப்டர் டிவிஷன் அண்டு டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 அப்படிங்கிற இந்த மெசேஜ் சொல்லிட்டு தான் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு சொல்லும். அடுத்து ரிமைண்டர் ஆஃப்டர் டிவிஷன் ஆஃப் டேட்டா 1 டேட்டா 2ன்னு சொல்லிட்டு இந்த ரிமைண்டரில் என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். மறந்துடாதீங்க மாணவர்களே, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்தி எல்லாமே அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் கோட் இருக்கிறது டிஸ்பிளே ஆகும். அடுத்தது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சம்மு, டிஃப்ரென்ஸு, ப்ராடக்ட்டு, ரிசல்ட்டு, ரிமைண்டர் இது எல்லாம் வந்து வேரியபிளினுடைய பெயர். அந்த வேரியபிளினுடைய பெயர் இங்கே சொல்லும்போது அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ அசைன் ஆச்சோ அந்த வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஸ்கிரிப்ட் டேக் முடிச்சாச்சு, பாடி டேக் முடிச்சாச்சு, HTML டேக் முடிச்சாச்சு, அதனுடைய வெளியீடு இங்கே இடம்பெற்றிருக்கிறது. சரி வாங்க மாணவர்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த நிரல் பகுதி எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வேல்யூ 1ல் 522, வேல்யூ 2ல் 10. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணிட்டேன்னா வேல்யூ 1 வேல்யூ 2 நான் வந்து வேரியபிள் அறிவிச்சுட்டு என்ன சொல்லிட்டு ரெண்டையுமே பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன், டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் டேட்டா 1 டபுள் கோட்டில் கொடுத்ததுனால டேட்டா 1 டபுள் கோட்டில் அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. வேல்யூ 1னா வேல்யூ 1ல் 522ங்கிற மதிப்பை எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் டேட்டா 2 அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்டில் கொடுத்ததுனால டேட்டா 2 கோலன் வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். வேல்யூ 2ல் என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ங்கிற மதிப்பு அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். ஓகே மாணவர்களே, இங்கே பிரேக்னு ஒரு டேக் கொடுத்ததுனால அந்த பிரேக் டேக் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது ஒரு வெற்று வரி உருவாக்கும். ஓகே, இந்த டேட்டா பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த ஒரு பிளாங்க் லைனை வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிடும். அதற்காகத்தான் வந்து பிரேக் டேக் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி இந்த வேரியபிள் எல்லாம் அசைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. இது ஆல்ரெடி புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு பிறகு மாணவர்களே, இது சம் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 இது ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த சம் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்படிங்கிறது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு சம்முன்னு சொன்னதுனால அந்த சம்மில் என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பு எடுத்து வந்து நம்மளுக்கு பிரிண்ட்டாக கொடுத்துருக்கும். சம்மில் 522 + 10 532ங்கிற மதிப்பு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்து த டிஃபரன்ஸ் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அப்போ இது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும் டபுள் கோட்டில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டுங்கிற வேரியபிளில் என்ன மதிப்பு இருக்குமோ 512ங்கிற மதிப்பு அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆஃப் டேட்டா 1 அண்டு டேட்டா 2 அதை அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணியிருக்கும். ப்ராடக்ட்டில் என்ன மதிப்பு இருக்குதோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அடுத்து ரிசல்ட் ஆஃப்டர் டிவிஷன் ஆஃப் டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 ரிசல்ட் என்ன மதிப்பு இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ணியிருக்கும். தி ரிமைண்டர் ஆஃப்டர் டிவிஷன் ஆஃப் டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 அடுத்து இந்த ஸ்ட்ரிங் அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு ரிமைண்டரில் என்ன மதிப்பு இருக்குது 522 10ஆல் மாடுலேட் பண்ணும்போது மீதி என்னதான் வரும்னா 2ங்கிற மதிப்பு தான் வரும். இப்போ 2 மட்டும் நம்மளுக்கு இங்கே ஆன்சராக சொல்லியிருக்குது. இப்படித்தான் மாணவர்களே இந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறக்காக இந்த நிரல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டரையுமே இந்த நிரலை வந்து பயன்படுத்தி வைக்கிறாங்க. சரி வாங்க மாணவர்களே, அடுத்தது நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு போகலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மதிப்பிறுத்து செயற்குறிகள். அதாவது ஒரு மாறிக்கு ஒரு புதிய மதிப்பிறுத்தல் செயற்குறி பயன்படுகிறது. மதிப்பிறுத்தல் செயற்குறி தர்க்க செயற்பாடுகளுக்கான பிட்நிலை தர்க்க செயல்பாடுகள் அல்லது எண்ணிலை செயலிழப்புகள் மற்றும் பூலியன் செயலிழப்புகள் மீதான செயல்பாடுகளுக்கும் பயன்படும். அனைத்து வகையான செயல்பாடுகளுக்குமே நாம் வந்து இந்த மதிப்பிறுத்து செயற்குறியை பயன்படுத்துகிறோம். ஈக்குவல்ட் என்பது ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள மதிப்பிறுத்து செயற்குறியாகும். ஜாவா ஸ்கிரிப்டில் பயன்படுத்தக்கூடிய மதிப்பிறுத்து செயற்குறி அப்படின்னா என்னதான் இந்த ஈக்குவல்ட்டு குறிதா, மறந்துடாதீங்க. இதை கொண்டு ஒரு மாறிக்கு மதிப்பிறுத்தலாம். இந்த செயற்குறி மாறிக்கு நிலையுற மதிப்பிறுத்தும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. நிலையுற மதிப்பிறுத்தமே என்ன பண்ணலாம், இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க மாணவர்களே, இந்த மதிப்பிறுத்து செயற்குறியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ வேரியபிள்
நம்பர் ஒன்ங்கிறது வேரியபிள் நேம், அதில் 10ங்கிற மதிப்பு அசைன் பண்ணுறோம். 10ங்கிற மதிப்பு அசைன் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது வேரியபிள் நம்பர் 2 ஈக்குவல் டு நம்பர் 1. நம்பர் 1ல் இருக்கு, நம்பர் 1 நம்பர் 2ல் மதிப்பு இருக்கிறோம். அப்போ நம்பர் 1ல் 10 இருக்குது, 10ங்கிற மதிப்பு தான் நம்பர் 2லையும் அசைன் ஆகும். அதுக்கடுத்து வேரியபிள் நேமுங்கிற வேரியபிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸை அசைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து பூலியன் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரூங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூவை ஒரு வேரியபிளில் மதிப்பிருத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், மதிப்பிருத்து செயற்குறி அப்படின்னு சொல்லியிருக்குது. பாருங்க, மதிப்பிருத்தல் செயற்குறி கொண்டு ஒரு மாறிக்கு ஒரு மதிப்பை இருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஒரே நேரத்தில் பல மாறிகளுக்கு மதிப்புகளை ஒரு வரியில் அமைக்கவும் ஈக்குவல் டு செயற்குறி பயன்படுகிறது. ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம், ஒரே மதிப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளுக்கு வந்து மதிப்பிருத்தலாம். அதற்கு எது பயன்படுகிறது, இந்த மதிப்பிருத்த செயற்குறிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களே, அதுக்கு நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க, என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இப்போ எம்ங்கிறது ஒரு வேரியபிள், அதில் எம் ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு 25ங்கிறா. எம் என் இஜெட் மூணுமே வேரியபிள். இந்த 3 வேரியபிளுக்கும் 25ங்கிற மதிப்பு அசைன் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாமே எந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்திக்கிறாங்க, இந்த ஈக்குவல்ட்டுங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க. 25ங்கிற மதிப்பு இஜெட்லேயும் அசைன் ஆகும், என்லேயும் அசைன் ஆகும், எம்லையும் அசைன் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா மாறிகளுக்கும் 25ன்ற மதிப்பை வந்து அசைன் பண்ணும், மதிப்பிருத்தும். அடுத்து ஒரு கோவையின் மதிப்பையும் மாறிக்கு இருத்த மதிப்பிருத்த செயற்குறி பயன்படுகிறது. இப்போ பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 102 + 5 - 50ங்கிறா. இது ஒரு கோவை, ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, 102 + 5 - 50. இதை கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா எக்ஸில் வந்து அசைன் பண்ணிக்கும். ஓகே, அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கணித கணக்கீடுகளை செயல்படுத்த ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு இன்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஈக்குவல் டு போன்ற குறுக்கு வழி கணித செயற்குறிகளையும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆதரிக்கும். மித்த லாங்குவேஜில் பயன்படுத்துகிற மாதிரியே C++, ஜாவா இந்த மாதிரி மொழிகளில் பயன்படுத்துகிற மாதிரியே இந்த குறுக்கு வழி ஷார்ட்கட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதை கூட என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்களை பார்க்கலாம். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு இன்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கூட்டல் மற்றும் மதிப்பிருத்தல். இது மதிப்பை கூட்டி அசைன்மெண்ட்டும், இது மதிப்பை கழித்து அசைன்மெண்ட்டும், இது மதிப்பை பெருக்கி அசைன்மெண்ட்டும், இது வகுத்து அசைன்மெண்ட்டும், இது வகுமீதி செஞ்சுட்டு அசைன்மெண்ட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது எல்லாமே இந்த ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ஸ்லாஷ் மாடுலஸ். அதுக்கு பிறகுதான் மதிப்பிருத்தப்படும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்கள், அதுக்கு நான் எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். வேரியபிள் நேம் சம் ஈக்குவல் டு 120ங்கிறாங்க. அப்போ 120 தான் சம்மில் அசைன் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இதில் எந்த சந்தேகம் கிடையாது. 120 சம்முங்கிற வேரியபிள் அசைன் ஆகும். ஓகே, இது மதிப்பிருத்த செயற்குறி அந்த வேலையை செய்யுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறான்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 20ங்கிறான். இந்த இடத்துல ப்ளஸ் ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ரேட்டர் குறுக்கு வழி கணித செயற்குறி பயன்படுத்துறோன்னு சொல்லிக்கிறோம். ப்ளஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது குறுக்கு வழி கணித செயற்குறி. இந்த குறுக்கு வழி கணித செயற்குறி எப்படி இந்த இடத்துல செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சம் ப்ளஸ் ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 20ன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 20ன்னு அர்த்தம். இப்போ சம்மில் ஏற்கனவே 120 இருக்குது. அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 20னா சம் ப்ளஸ் 20ங்கிற போது சம்மில் 120 இருக்குது. 120 + 20 140. அப்போ அந்த சம்மில் என்ன மதிப்பு தான் அசைன் ஆகும்? 140ங்கிற மதிப்பு அதில் அசைன் ஆகும். அதுக்கு பிறகு மைனஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 120ங்கிற மதிப்பு அசைன் பண்ணிட்டேன் சாதாரணமாக. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னா டிஃப்ரென்ஸ் மைனஸ் ஈக்குவல்ட்டுங்கிறா. டிஃப்ரென்ஸ் மைனஸ் ஈக்குவல்ட்டுன்னு என்ன அர்த்தம்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் மைனஸ் அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் மைனஸ் 20ன்னு அர்த்தம். அப்போ டிஃப்ரென்ஸில் 120 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் மைனஸ் 20னா 120 மைனஸ் 20 100. அப்போ 100ங்கிற மதிப்பு தான் டிஃப்ரென்ஸுங்கிற வேரியபிளில் அசைன் ஆகும். அடுத்தது இன்ட் ஈக்குவல் டு இப்போ ப்ராடக்ட்டுங்கிற வேரியபிளில் 100 அசைன் பண்ணிட்டான். இங்கே ப்ராடக்ட் இன்ட் ஈக்குவல் டு 100ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இன்ட்டு 10ன்னு அர்த்தம். அப்போ ப்ராடக்டினுடைய மதிப்பு 100 இன்ட்டு 10 1000. 1000ங்கிறது ப்ராடக்ட்டுங்கிற வேரியபிளில் அசைன் ஆகும். அதுக்கு பிறகு ஸ்லாஷ் ஈக்குவல் டு டிவிஷன். இப்போ ரிசல்ட்டில் 522ங்கிற மதிப்பு அசைன் பண்ணிக்கிறான். ரிசல்ட் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 100னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஸ்லாஷ் 100ன்னு அர்த்தம். அப்போ ரிசல்ட்டை 100ஆல் டிவைடேட் பண்ணிட்டு அந்த மதிப்பு ரிசல்ட்டில் அசைன் பண்ணுறோம். ஓகே, 522 100ஆல்
டிவிஷன் பண்ணிட்டு அந்த மதிப்பை ரிசல்ட்டில் அசைன் பண்ணும். அப்போ 522 100ஆல் டிவைடட் பண்ணால் 5.22. அதுக்கடுத்து மாடுலஸ் ஈக்குவல் டு வேரியபிள் ரிமைண்டர் ஈக்குவல் டு 522ன்னு சொல்லிக்கிறாங்க. ரிமைண்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு 100னா ரிமைண்டர் ஈக்குவல் டு ரிமைண்டர் மாடுலஸ் 100. அப்போ 522 100ஆல் மாடுலேட் பண்ணும்போது மீதி என்னதான் வரும்? 22 தான் ரிமைண்டரில் அசைன் ஆகும். அதைத்தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஓகே மாணவர்களே, குறுக்கு வழி கணித செயற்குறிகள் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு ப்ளஸ் செயற்குறி நடக்கும், அடுத்தது ஈக்குவல் டு செயற்குறி அதனுடைய செயல்பாடு நடக்கும். அதற்குண்டான நிரல் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன சொன்னோமோ அந்த நிரல் அந்த டேபிளில் இருக்கிறது அப்படியே நிரலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. HTML டேக், கெட் டேக் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் சொல்லியிருக்குது. அடுத்து கெட் டேக் சொல்லி டைட்டில் டேக் சொல்லியிருக்கிறாங்க. பாடி டேக்கில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லியிருக்குது. அதில் வேல்யூ 1ங்கிற ஒரு வேரியபிள் 522, வேல்யூ 2ங்கிறது 10 அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வேல்யூ 1 வேல்யூ 2 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு வேல்யூ 1 சம்மில் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2ன்னு சொல்கிறாங்க. சம்மில் 522 இருக்குது. அதே மாதிரி வேல்யூ 2ல் 10 இருக்குது. இங்கே மதிப்பை கொடுக்காம என்ன சொல்லியிருக்கிறாங்க? சம் ப்ளஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2ன்ட்டு. அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் வேல்யூ 2ன்னு அர்த்தம். இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் வேல்யூ 2ன்னு அர்த்தம். அப்போ சம்மில் 522 வேல்யூ 2ல் 10, அப்போ 532ங்கிறது சம்மில் அசைன் ஆகும். அதுக்கு பிறகு வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா வேல்யூ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அதில் வேல்யூ 1 அசைன் பண்ணுறான். டிஃப்ரென்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2. அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் மைனஸ் வேல்யூ 2ன்னு அர்த்தம். 522 மைனஸ் 10, அப்போ 512ங்கிறது டிஃப்ரென்ஸில் அசைன் ஆகும். அப்படியே ஒவ்வொன்றும் அசைன் பண்ணுறான். அது ப்ராடக்ட்டுங்கிற வேரியபிளில் ப்ராடக்ட் இன்ட்டு ஈக்குவல்ட்டுங்கிறான். ப்ராடக்ட் இன்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு ப்ராடக்ட் இன்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் இன்ட்டு வேல்யூ 2. ப்ராடக்ட்னுடைய மதிப்பு 522, வேல்யூ 2னுடைய மதிப்பு 10, அப்போ 5220 இந்த ப்ராடக்ட்டில் அசைன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் வேல்யூ 1 அசைன் பண்ணுறான். அடுத்ததில் ரிசல்ட் இன்ட் ஈக்குவல் டு வேல்யூ 2ன்னு சொல்கிறான். அப்போ ரிசல்ட் இன்ட் ஈக்குவல்ட்டுனா என்ன அர்த்தம்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஸ்லாஷ் வேல்யூ 2ன்னு அர்த்தம். அப்போ 522 10ஆல் டிவைடட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5.22ங்கிற ஆன்சர் ரிசல்ட்டில் அசைன் ஆகும். அடுத்து ரிமைண்டர் ஈக்குவல் டு வேல்யூ 1 ரிமைண்டரில் அசைன் பண்ணிக்கிறான். அதுக்கு முறை என்ன சொல்கிறான்னா ரிமைண்டரை மாடுலஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2ங்கிற. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு ரிமைண்டர் மாடுலஸ் வேல்யூ 2. 522 அதாவது மாடுலஸ் 10 அப்படின்னா நம்மளுக்கு 2ங்கிற ஆன்சர் ரிமைண்டரில் அசைன் ஆகும். அதுக்கு பிறகு இந்த ரைட் ஆஃப் டாக்குமெண்ட் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன சொல்கிறான்னா த சம் ஆஃப் டேட்டா 1 டேட்டா 2 யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு இன்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஈக்குவல் டு எல்லாமே டபுள் கோட்டில் கொடுத்ததுனால அப்படியே இங்கே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்கும். டபுள் கோட்டில் வரைக்கும் அப்படியே இந்த கோலன் வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு சம்மில் என்ன மதிப்பு இருக்குது, டிஃபரன்ஸில் என்ன மதிப்பு இருக்குது, ப்ராடக்ட்டில் என்ன மதிப்பு இருக்குது, ரிசல்ட் என்ன மதிப்பு இருக்குது, ரிமைண்டரில் என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கும். வாங்க மாணவர்களே, இந்த நிரல் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். ஓகேவா மாணவர்களே? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்கிறா டெஸ்ட் அரித்மெட்டிக் ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் எல்லாமே நம்ம டைட்டில் டேக்கில் சொல்லியிருக்கிறோம். அதனால் அதெல்லாம் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. சரி, அடுத்தது நம்ம வேல்யூ 1ல் 522 வேல்யூ 2ல் 10ன்னு சொன்னால் அதை ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் டாக்குமெண்ட் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலமாக அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். டேட்டா 1ல் 522, டேட்டா 2ல் 10ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு முறை என்ன சொல்கிறோம்னா இங்கெல்லாம் கால்குலேஷன் அது எக்ஸ்பிரஷன் வந்து நடக்குது இந்த இடத்துலலாம். ஓகே, அந்த எல்லா கால்குலேஷன் நடந்து ஒவ்வொரு வேரியபிளையும் வேல்யூவில் அசைன் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு அசைன் பண்ண வேல்யூவில் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். த சம் ஆஃப் டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 யூசிங் ப்ளஸ் ஈக்குவல் டு கோலன் அப்படின்னு டபுள் கோட்டுக்குள் இருக்குது. அப்போ இந்த டபுள் கோட்டு வரைக்கும் ஸ்க்ரீனில் அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு சம்மில் என்ன மதிப்பு இருக்குது, சம்முங்கிற வேரியபிள் என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதிப்பும் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஓகே மாணவர்களே, இது வந்து இந்த குறுக்கு வழி கணித செயற்குறிகளை பயன்படுத்தி எப்படி நிரல் இயங்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு நிரல் தான் இது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடியது ஒப்பீட்டு செயற்குறிகள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒப்பீட்டு செயற்குறிகள். வாங்க அது என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அல்லது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி,
அதாவது ஒப்பீட்டு செயற்குறிகள் இரண்டு மதிப்புகள் ஒப்பிட்டு அதன் விடை மெய் அல்லது பொய் என்றதாக இருக்கும். அதன் விளைவு எப்படி இருக்குங்கிறான், மெய் அல்லது பொய். இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, இல்லை அல்லது உண்டு, அந்த மாதிரி ஆன்சரை மட்டும்தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்கும். ஆனால் இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எண்களில் தான் வந்து ஆன்சராக கொடுக்கும். ரெண்டுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா விளைவை அறிவிக்கும் போது டபுள் ஈக்குவல்ட்டுனா சமம், நாட் ஈக்குவல்ட்டுனா சமம் இல்லை, லெஸ் தான சிறியது, கிரேட்டர் தான பெரியது, லெஸ் தான் ஈக்குவல்ட்டுனா சிறியது அல்லது சமம், கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டுனா பெரியது அல்லது சமம். ஓகே, இந்த மாதிரி செயற்குறிகளை தான் நாம் இங்கே வந்து நாம் பயன்படுத்த போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதற்குண்டான டேபிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸில் 10, ஒய்யில் 20ங்கிற மதிப்பு அசைன்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்குது. இதை ஒப்பீட்டு செயற்குறி ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. இப்போ 10, 20ன்னு ரெண்டு மதிப்பு கொடுத்துருக்குறான். இப்போ எக்ஸில் 10ங்கிற ஒய்யில் 20ங்கிற எக்ஸுங்கிற வேரியபிளில் 10, ஒய்ங்கிற வேரியபிள் 20. இங்கே ஈக்குவல் டு செயற்குறி பயன்படுத்துகிறாங்க ரிலேஷனல் ஆப்ரேட்டரில். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற எக்ஸும் ஒய்யும் சமமானு கேட்குறான். சமம் இல்லை, சமமாக இருந்தால் ட்ரூன்னு ஆன்சரை சொல்லும், சமம் இல்லைன்னா பால்ஸ்ன்னு சொல்லும். இந்த ரெண்டு சமம் இல்லை, அதனால் என்ன சொல்லியிருக்குது நம்மளுக்கு, பால்ஸுங்கிற ஆன்சர் சொல்லியிருக்குது. அதுக்கடுத்து நாட் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு போட்டால் சமம் இல்லைன்னு அர்த்தம், இன்ஈக்குவாலிட்டி குறிக்கக்கூடியது. அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எக்ஸும் ஒய்யும் சமம் இல்லை, 10, 20 சமம் இல்லை, அதனால ட்ரூங்கிற ஆன்சர் சொல்லியிருக்குது. அடுத்தது லெஸ் தேன். ஓகே, எக்ஸ் லெஸ் தேன் ஒய், எக்ஸ் மதிப்பு 10, ஒய் மதிப்பு 20, 20 விட 10 குறைவுங்கிறா. அப்போ கண்டிஷன் ட்ரூனா வந்து நம்மளுக்கு வெளியீடு ட்ரூன்னு சொல்லிடும். அதுக்கடுத்தது எக்ஸ் பெரியது, கிரேட்டர் தான், எக்ஸ் கிரேட்டர் தான் ஒய்ங்கிறா, ஒய்யை விட எக்ஸ் பெருசுங்கிறா, 20 விட 10 பெருசுங்கிறா, கிடையாது, தப்புனா பால்ஸு. அதுக்கடுத்து லெஸ் தேன் ஈக்குவல் டு, இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டுனா ஒய்யை விட எக்ஸ் குறைவாமல் இருக்கலாம், சமமாகவும் இருக்கலாம். அப்போ எக்ஸ் மதிப்பு 10, ஒய் மதிப்பு 20, அப்போ குறைவு தான், அதனால ஆன்சர் ட்ரூ. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஒய்யை விட எக்ஸ் பெரியதாக இருக்கலாம், சமமாக இருக்கலாங்கிறா. அப்போ ஒய்யை விட எக்ஸ் வந்து எக்ஸ் 10, ஒய் 20, அப்போ எக்ஸ் வந்து 10 வந்து பெருசுன்னு சொல்கிறா. அப்போ தப்புன்னு நம்மளுக்கு ஆன்சர் பால்ஸுங்கிறது சொல்லியிருக்குது. சரி, இதே வந்து அதான் சிம்பிளாக ஆரம்பிச்சுங்க. இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெளியீடு ட்ரூ ஆர் பால்ஸில் ஆன்சராக சொல்லும், அல்லது எஸ்ஆர் நோவில் தான் ஆன்சராக சொல்லும். டபுள் ஈக்குவல் டு போட்டால் இரண்டு மதிப்பு சமம்னு அர்த்தம். ஈக்குவல் டு போட்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதை எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் போட்டால் சமம் இல்லைன்னு அர்த்தம். இது லெஸ் தேன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிறிய மதிப்பு, கிரேட்டர் தான பெரிய மதிப்பு, லெஸ் தேன் ஈக்குவல் டுனா சிறியது அல்லது சமம், கிரேட்டர் தான் ஈக்குவல் டுனா பெரியது அல்லது சமம். இதற்குண்டான நிரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இந்த நிரல் என்ன அப்படிங்கிறதை நாம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஸ்கிரிப்ட் டேக் பயன்படுத்தியாச்சு. வேல்யூ 1ங்கிற வேரியபிள் 522, வேல்யூ 2ல் 10 அசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேல்யூ 1, வேல்யூ 2 வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குது, பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா 1, டேட்டா 2ல 522, 10ங்கிற மதிப்பு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் ரைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் டேட்டா 1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஈக்குவல் டு டேட்டா 2 அப்படிங்கிறது வரைக்கும் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேல்யூ 1ம் வேல்யூ 2ம் சமமானு செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 522, 10 சமமானு சொல்லியிருக்குது, சமம் இல்லை, அதனால பால்ஸ்னு ஆன்சர் சொல்லியிருக்குது. அதுக்கடுத்துல வெதர் டேட்டா 1 லெஸ் தேன் டேட்டா 2 கோலன், அது வரைக்கும் இங்கே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிரும், ஏன்னா அது எல்லாமே டபுள் கோட்டில் இருக்குது. அதுக்கடுத்து வேல்யூ 1 லெஸ் தேன் வேல்யூ 2, வேல்யூ 2 விட வேல்யூ 1 குறைவுங்கிறா, 10 விட 522 குறைவுங்கிறா. அப்போ கண்டிஷன் தப்புன்னு என்ன ஆன்சர் சொல்லணும், நம்மளுக்கு பால்ஸுங்கிற ஆன்சர் சொல்லணும். அதுக்கடுத்தது மூணாவதுல பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டா 1 கிரேட்டர் தான் டேட்டா 2 கோலன், அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். வேல்யூ 1 கிரேட்டர் தான் வேல்யூ 2, 2 விட 522 பெரியதுங்கிற, அப்போ கண்டிஷன் ட்ரூனா நம்மளுக்கு ட்ரூங்கிற ஆன்சர் சொல்லிடும். அதுக்கு பிறகு வெதர் டேட்டா 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு டேட்டா 2 அப்படின்னு சொல்கிறான். அதாவது 10 விட 522 குறைவாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ அது கண்டிஷன் தப்புன்னு உடனே ஃபால்ஸ்னு ஆன்சர் சொல்லியிருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு வேல்யூ 2, 10 விட 522 பெரியதாக இருக்கலாம், சமமாக இருக்கலாம். அப்போ சரின்னு உடனே ட்ரூன்னு இருக்குது. அதுக்கடுத்தது வேல்யூ 1 நாட் ஈக்குவல் டு வேல்யூ 2, இந்த இரண்டும் சமமில்லை, 522 10 சமமில்லைன்னு சொல்கிறா. கரெக்ட்னு உடனே நம்மளுக்கு ட்ரூங்கிற வெளியீட்டை சொல்லியிருக்குது. சரி, இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பார்த்தீங்களா மாணவர்களே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? வாங்க மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். இந்த இடத்துல வேல்யூ 1 வேல்யூ 2 பிரிண்ட் பண்ண சொன்னாலும் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு இங்கே தான் வந்து
இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறாங்க. வேல்யூ 1 வேல்யூ 2 சமமானு பார்க்குறாங்க. 522 10 சமமா, சமமில்லை சமமில்லைன்னா ஃபால்ஸு. அதுக்கடுத்தது இந்த இடத்துல 522 லெஸ் தென் 10ன்னு சொல்கிறாங்க. 10 விட 522 குறைவுங்கிறாங்க. அப்போ கண்டிஷன் தப்புன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு 10 விட 522 பெரியது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறா. அதனால இந்த இடத்துல ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு 4வது லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா 522 அதாவது 522 10 விட குறைவு சமமாக இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அது தப்பு தான், ஃபால்ஸு. அதுக்கு பிறகு 522 10 விட பெரியதாக இருக்கலாம் சமமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்குது. கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு வேல்யூ 1 வேல்யூ 2 சமமில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 2 சமமில்லை தான். 522 10 சமம் கிடையாது. அதனால் ட்ரூங்கிற ஆன்சர் இந்த இடத்துல சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, இப்படி தான் நம்மளுக்கு மதிப்புகள் செயல்படுத்தப்படும். ஓகே மாணவர்களே, சரி, இதுதான் ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கு உண்டான ஒரு நிரலினுடைய விளக்கம். ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய 2வது பகுதி இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.